வணக்கம் மாணவர்களே. கல்வி தொலைக்காட்சியின் முப்பரிமாண நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்று நாம் பார்க்க இருப்பது 11ஆம் வகுப்பு இயற்பியல் பாடத்தில் அலைவுகள் என்ற தலைப்பில் உள்ள பாடப்பகுதிகளை நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம நிறைய நிகழ்ச்சிகளை பார்க்குறோம். சில பொருள்கள் இயங்குது, சில பொருள்கள் நேராக இயங்குது. ஸோ இட்ஸ் கால்டு லீனியர் மோஷன் ஆர் ஸ்ட்ரைட் லைன் மோஷன், நேர்கோட்டு பாதையில் இயங்குகிறது அப்படின்னு சொல்கிறோம். சம் ஆப்ஜெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா சர்க்குலர் ஆப்ஜெக்டில் வரும், அதாவது வட்டப்பாதையில் வரும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிளானட்ஸ் எப்படி இயங்குது அப்படின்னா வட்டப்பாதையில் இயங்குது அல்லது நீள்வட்ட பாதையில் இயங்குதுன்னு சொல்கிறோம். ஒரு கோளினை சுற்றி துணைக்கோள், சேட்டலைட் ஆகட்டும், அது நேச்சுரல் ஆர்டிஃபிஷியல், நிலாவாக இருக்கட்டும் அல்லது செயற்கைக்கோளாக இருக்கட்டும், அது வட்டப்பாதையில் வருது அப்படின்னு சொல்கிறோம். இப்படி நிறைய இயக்கங்களை பற்றி நம்ம சொல்லும்போது ஒரு சில இயக்கங்கள் ரொம்ப குறிப்பிடத்தக்க இயக்கங்களாக இருக்குது. அதில் குறிப்பாக நாம் இங்கே பார்க்க போகிறது தனிச்சீரிசை இயக்கம், சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், எஸ்ஹெச்எம் என்ற இயக்கத்தை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். ஓகே, ஜெனரலாக இந்த இயக்கங்களை பற்றி நாம் பார்க்குற பொழுது சம் மோஷன்ஸ், சில இயக்கங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ கேட்டிங்கன்னா பீரியாடிக்கல் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். பீரியாடிக்கல் அப்படின்னா சீரான கால இடைவெளியில் திரும்ப திரும்ப நடைபெறக்கூடிய இயக்கங்கள் சீரான இயக்கங்கள், பீரியாடிக்கல் மோஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, இப்போ எதையெல்லாம் நீங்கள் பீரியாடிக்கல் மோஷன் அப்படின்னு சொல்லுவீங்க? உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நம்முடைய எர்த்தை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பூமி பார்த்திங்கன்னா எப்படி இயங்குது, சூரியனை சுற்றி வருகின்ற பொழுது ஒரு வருஷத்துக்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் அப்படிங்கிறது மாறாது. ஸோ எல்லா வருஷத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி நாட்களைத்தான் அது எடுத்துக்கொண்டு என்ன பண்ணுது, சுற்றுது. அப்போ அது ஒரு பீரியாடிக்கல், திரும்ப திரும்ப அது நடக்குது. ஸோ கால இடைவெளி எப்போ மாறுகிறது, அதாவது சீரற்ற கால இடைவெளிகளில் நடைபெறக்கூடிய இயக்கங்களை நான் பீரியாடிக்கல் மோஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பீரியாடிக்கல், நான் பீரியாடிக்கல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை தாண்டி இன்னும் ஒரு முக்கியமான இயக்கத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் கால்டு சிம்பிள் ஹார்மானிக் மோஷன், தனிச்சீரிசை இயக்கம். சில இயக்கங்கள் பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப வித்தியாசமான இயக்கம் இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் ஸ்கூல் விட்டு அதில் லீவில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஊஞ்சல் நிறைய பேர் விளையாடுவீங்க. அந்த மரத்தில் ஊஞ்சல் அல்லது வீட்டில் கூட நீங்கள் ஊஞ்சல் வச்சுருக்கலாம். அந்த ஊஞ்சலுடைய இயக்கம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டூ அண்ட் ஃப்ரோ இயக்கம், ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முன்னும் பின்னும் இயங்கக்கூடிய இயக்கமாக அதை நாம் பார்க்கிறோம். அதே போல் சில கிளாக்கில் பார்த்திங்கன்னா சில கடிகாரங்களில், குறிப்பாக அந்த ஊசல் கடிகாரம், பெண்டுலம் கிளாக் சொல்கிறோம் இல்லையா, அது அந்த காலத்தில் பயன்படுத்தக்கூடிய கடிகாரங்கள் எல்லாமே அந்த மாதிரி பெண்டுலம் கிளாக், அப்படி முன்னாடி பின்னாடி ஒரு புள்ளியை மையமாக கொண்டு அது இயங்கி கொண்டிருக்கும். ஸோ அது தவிர இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் ஆசிலேஷன்ஸ், ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது. அந்த ஸ்ப்ரிங்கோட எண்டில் நீங்கள் ஒரு லோடு அட்டாச் பண்ணுறீங்க, ஒரு பளுவை இணைக்கிறீங்க. அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணுதுன்னா மேலையும் கீழையும் போயிட்டு வருது. ஸோ இந்த மாதிரியான இயக்கங்கள் பார்த்திங்கன்னா இது எல்லாமே பீரியாடிக்கல் மோஷன்ஸ் தான். இது எல்லாமே சீரான இயக்கங்கள். ஆனால் இதில் நாம் ஏற்கனவே பிளானட்ஸ் ரிவால்வ் அரவுண்ட் த சன் அதுவும் பீரியாடிக்கல் தான். ஆனால் இதுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் பார்த்திங்கன்னா, அதுவும் பீரியாடிக்கல், இதுவும் பீரியாடிக்கல். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே டூ அண்ட் ஃப்ரோ கிடையாது. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டில் எர்த்து இந்த ரவுண்டில் போயிட்டு ஆன்டி கிளாக் வைஸில் போயிட்டு அதுக்கப்புறம் கிளாக் வைஸில் வருதா? இல்லை. ஆனால் அது முன்னும் பின்னுமான இயக்கங்கள் கிடையாது. பட் தே ஆர் பீரியாடிக்கல். ஆனால் அது சீரலைவு இயக்கம்னு சொல்கிறோம். நான் இப்போ லேட்டராக சொன்னக்கூடிய இந்த எக்ஸாம்பிள்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது ஊஞ்சலாக இருக்கட்டும் அல்லது ஸ்ப்ரிங் ஆசிலேஷன்ஸாக இருக்கட்டும் அல்லது இப்போ உங்கள் படத்தில் பார்க்கக்கூடிய தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, அதை பார்த்தீங்கன்னா அதுவும் நீங்கள் அதை ஒரு சாட்சி விட்டிங்கன்னா அது என்ன ஆகும், இப்படி இப்படி ஆடிக்கிட்டே இருக்கும். ஸோ அபவுட் ஏ மீன் பாயிண்ட் இட் வில் எக்ஸிக்யூட் ஆசிலேஷன்ஸ். இதைத்தான் நம்ம அலைவுகள் அப்படின்னு சொல்கிறோம். இது தனிச்சீரிசை இயக்கம் அப்படிங்கிற பேரால் வழங்கப்படுகிறது. இப்போ ஒரு புள்ளியை மையமாக கொண்டு முன்னும் பின்னும் அலைவுறக்கூடிய எந்த ஒரு இயக்கமும் தனிச்சீரிசை இயக்கம்தான். ஓகே, இப்போ இந்த மாதிரியான சிம்பிள் ஹார்மானிக் மோஷனில் அது தனிச்சீரிசை இயக்கமாக இருப்பதற்கான நிபந்தனை என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் பாருங்களேன். எல்லா தனிச்சீரிசை இயக்கங்களும், நல்லா கவனிச்சுங்க, எல்லா தனிச்சீரிசை இயக்கங்களும் சீரலைவு இயக்கம். All simple harmonic motions are periodical, but all periodical motions need not be simple harmonic or cannot be simple harmonic கூட சொல்லிக்கலாம்.
எல்லா தனிச்சீரிசை இயக்கங்களும் அதாவது சீரலைவு இயக்கங்களாக இருக்கும். ஆனால் எல்லா சீரலைவு இயக்கங்களும் தனிச்சீரிசை இயக்கங்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை, இருக்கவும் செய்யாது சில நிகழ்வுகளில். அப்போ முன்னும் பின்னும் அலைவுகளை மேற்கொள்ளக்கூடிய இயக்கத்தை தான் நம்ம தனிச்சீரிசை இயக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ என்ன நம்ம நிபந்தனை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த படத்தில் நீங்கள் பாருங்கள், சில கேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கல் மோஷன்ஸ். இப்போ ஊஞ்சலில் ஒரு அனிமல் இருக்குது, நாயின்னு நினைக்கிறேன், நாயா பூனையா நல்லா பார்த்துங்க, நாய் தான், அது ஊஞ்சல் ஆடுது, அது வந்து ஒரு தனிச்சீரிசை இயக்கம். அட் த சேம் டைம் பக்கத்தில் பாருங்கள் ஒரு கங்காரு வந்து குதிச்சு ஓடுது. ஸோ அது வந்து பாருங்கள் இது தனிச்சீரிசை இயக்கம், அது வந்து தனிச்சீரிசை இயக்கம் இல்லை, ஏன்னா அது டூ அண்ட் ஃப்ரோ மோஷன் கிடையாது. அதே மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்குறாங்க, எலக்ட்ரான் சீரலைவு இயக்கத்தை மேற்கொள்கிறது. ஆனால் பக்கத்தில் இருக்கிற சேர், பெரும்பாலும் இந்த சில படங்களில் பார்த்துருப்பீங்க, பேய் படங்களில் சேர் மட்டும் இப்படியே முன்னாடியும் பின்னாடியும் ஆடிக்கிட்டு இருக்கும். பேயெல்லாம் கிடையாது, நம்பாதீங்க, அறிவியலுக்கு புறம்பானது. ஸோ இந்த டூ அண்ட் ஃப்ரோ மோஷனில் அந்த சேர் வந்து வரும். ஸோ அது வந்து ஒரு தனிச்சீரிசை இயக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக நாம் சொல்ல முடியும். ஓகே, இப்போ வாட் இஸ் அ கண்டிஷன் ஃபார் தி சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்? என்ன நிபந்தனை அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாக நீங்கள் பாருங்களேன், ஒரு ஸ்ப்ரிங் இருக்குது, அந்த ஸ்ப்ரிங்கை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பிடிச்சி இழுக்கிறீங்க. அப்படி இழுக்கும்போது என்னாகும், அது நீட்சி அடைகிறது, இட் இஸ் எலாங்கேட்டட். நீங்கள் ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு போகும். ஸோ இடப்பெயர்ச்சி அடைந்த அந்த பொருளானது மீண்டும் தனது பழைய நிலையை ஓல்டு பொசிஷனுக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுது. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறீங்க, இன்னும் வேகமாக இன்னும் அதிகமான விசை கொடுத்து இழுக்கிறீங்க. அப்போ இன்னும் வேகமாக அது முடுக்கமடைந்து ஆக்சலரேட் ஆகி தன்னுடைய பழைய இடத்துக்கு போகும். இதே மாதிரி எந்த சிம்பிள் ஹார்மோனிக் மோஷனை நீங்கள் பண்ணாலும் இதே மாதிரியான ஒரு பாயிண்ட்டை தான் நீங்கள் பார்க்கலாம். ஸோ நான் என்ன பாயிண்ட்டுக்கு வரேன் அப்படின்னா, ஆக்சலரேஷன் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். தனிச்சீரிசை இயக்கத்தில் முடுக்கமானது இடப்பெயர்ச்சிக்கு நேர்த்தகவில் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். இங்கே ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎக்ஸ். ஏஎக்ஸ்னு ஏன் போடுறோம், எக்ஸ் ஆக்சிஸில் அந்த ஆக்சலரேஷன் நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ ஏஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பிஎக்ஸ். இங்கே பிங்கிறது கான்ஸ்டன்ட்டு, இது நம்ம ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட் கூட சொல்லலாம், அதாவது ஓரளவு இடப்பெயர்ச்சிக்கான முடுக்கம் அப்படிங்கிறத கூட நம்ம சொல்லலாம். இப்போ அந்த கீழே இருக்கக்கூடிய கிராஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஃபோர்ஸுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷனை வந்து அந்த கிராஃப் வந்து ரொம்ப அருமையாக விளக்குகிறது. நீங்கள் எஃப்போட வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க, அதே போல் எக்ஸ் எப்படி மாறுதுன்னு பாருங்கள். ஸோ நீங்கள் எஃப்போட வேல்யூவை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க போனீங்க அப்படின்னா எக்ஸ் ஆனது எப்படி மாறுதுன்னு பாருங்கள். எஃப்போட வேல்யூவை நெகட்டிவில் கொண்டு போகும்போது எக்ஸோட வேல்யூ எப்படி மாறுதுன்னு பாருங்கள். இப்போ எக்ஸ் ஆனது நெகட்டிவாக போகிறப்ப, எக்ஸ் நெகட்டிவ் ஆகிறப்ப மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆகிடும், ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஏ வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டி, அப்போ ஃபோர்ஸ் வந்து பாசிட்டிவ் குவான்டிட்டி, அப்போ கிராஃபு இந்த ஆங்கிளில் போகும். அதே போல் எக்ஸுக்கு நீங்கள் பாசிட்டிவ் வேல்யூ கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அப்போ ஆக்சலரேஷன் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நெகட்டிவாக போகும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃபோர்ஸ் வந்து நெகட்டிவில் போக ஆரம்பிக்கும். ஸோ அப்படிங்கிற ரிலேஷன்ஸை வந்து அந்த கிராஃப் காமிக்குது. ஸோ நமக்கு தெரியும் f is equal to minus kx or f is equal to kx ன்னு தெரியும். ஸோ k வந்து அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்னா ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் சொல்கிறோம், சுருள் மாறிலி. அப்போ k வந்து f by x, அதனுடைய அலகு வந்து நியூட்டன் பார் மீட்டர் அல்லது நியூட்டன் மீட்டர் பவர் -1 அப்படின்னு சொல்கிறோம். இங்கே நாம் டெக்னிக்கலாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் பார்க்குறோம். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒரு வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய பொருள் சீரான இயக்கத்தை மேற்கொள்கிறது, அதில் தனிச்சீரிசை இயக்கம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. அதாவது வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய ஒரு பொருள் இருக்கு இல்லையா, அந்த பொருளினுடைய வீழ்ச்சி, ப்ரொஜெக்ஷன் ஆன் த டயாமீட்டர், விட்டத்தில் அதனுடைய வீழ்ச்சி என்ன பண்ண போகுதுன்னா, இட் இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன், ஒரு தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ஸோ இட் சுட் பி கிளியர்லி அண்டர்ஸ்டுட். அதாவது வட்டப்பாதையில் இயங்கக்கூடிய பொருள் என்ன பண்ணுது, சீரான இயக்கத்தை மேற்கொள்கிறது, ஆனால் அதனுடைய வீழ்ச்சி, ப்ரொஜெக்ஷன் ஆன் த டயாமீட்டர், விட்டத்தின் மீதான வீழ்ச்சி என்ன பண்ணுதுன்னா தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்கிறது அப்படிங்கிறத உங்களுடைய படங்கள் காட்டுகிறது. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா திஸ் ஃபஸ்ட் டயக்ராம் பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிக்கிள் எங்கே இருக்குது, அந்த பொருள் வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஓகே, அடுத்தது அப்போ அதோடைய ப்ரொஜெக்ஷன் எங்கே விழுது, அதோடைய நிழல் எங்கே விழுது அப்படின்னா ஆரிஜின் சென்டர் ஓல வந்து விழுது அப்படின்னு நம்ம எடுத்துக்குவோம். ஸ்க்ரீனில் அதை எங்கே நம்ம காமிக்கிறோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டு பி அப்படிங்கிற
பாயிண்டில் வந்து நம்ம காமிக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் டயக்ராம் பாருங்கள். இப்போ உங்கள் பார்ட்டிக்கிள் எங்கே போயிருச்சுன்னா பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் மேலே போயிருச்சு, டாப் பாயிண்ட்டுக்கு போயிருச்சு. அப்போ ஏற்கனவே இந்த ஃபஸ்ட்டு டயக்ராமில் இருந்த அந்த ப்ரொஜெக்ஷன் எங்கே போயிருச்சு, மேலே போயிருச்சு. அடுத்த டயக்ராம் வாங்க. அடுத்த டயக்ராமில் பார்ட்டிக்கிள் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து வந்துருச்சு, எக்ஸ் ஆக்சிஸுக்கு வந்துருச்சு. இப்போ உங்கள் ப்ரொஜெக்ஷன் என்ன ஆயிடுச்சு, மேலே போன ப்ரொஜெக்ஷன் வீழ்ச்சி வந்து இப்போ திரும்ப ஓல்டு பொசிஷனுக்கு வந்துருச்சு. ஓகே, இப்போ அடுத்ததுக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திரும்ப உங்கள் பார்ட்டிக்கிள் வந்து இப்போ எங்கே வந்திருக்கு அப்படின்னா பழைய பொசிஷனுக்கு வரும்போது, அதாவது நீங்கள் ஃபோர்த்து டயக்ராம் நான் சொல்லும்போது 1 2 3 ஃபோர்த் டயக்ராம் வரேன். ஃபோர்த் டயக்ராமில் மறுபடியும் என்னது, பார்ட்டிக்கிள் வந்து லிட்டில் பிட் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு தான் இருக்குது. அப்போ ப்ரொஜெக்ஷன் கொஞ்சம் மேலே போயிருக்கு. அதே மாதிரி பார்ட்டிக்கிளோட லெஃப்ட் எண்டு இந்த எண்டுக்கு வரும்போது ப்ரொஜெக்ஷன் எங்கே இருக்குது, அங்கேயே தான் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டயக்ராம்ஸ் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஸ்டடி பண்ணீங்க அப்படின்னா இந்த பார்ட்டிக்கிள் ஒரு முறை, இந்த துகளானது ஒரு முறை வட்டப்பாதை நிறைவு செய்கின்ற பொழுது இந்த ப்ரொஜெக்ஷன் ஆனது முதல்ல தொடக்க நிலையிலிருந்து எங்கே போகுது, மேலே போகுது. அதுக்கப்புறம் அது மையப்புள்ளிக்கு வருது. அதுக்கப்புறம் அது ஆப்போசிட் டைரக்ஷனில் அதே மாதிரி மேக்ஸிமம் போகுது. திரும்ப ஃபைனலாக அதே புள்ளிக்கு வந்துடுது. அப்போ ஒரு புள்ளியை மையமாக கொண்டு மேலும் கீழும் இயக்கத்தை மேற்கொள்வது யார், விட்டத்தின் மீதான வீழ்ச்சி. வெரி குட். ஸோ இந்த விட்டத்தின் மீதான வீழ்ச்சி தான் தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்கிறது என்பதை நீங்கள் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும் மாணவர்களே. இப்போ நம்ம மேத்தமேட்டிக்கலாக இந்த தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய இந்த பொருளுக்கான ஈக்குவேஷன்ஸை வந்து நம்ம டெரைவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். அதாவது இதனுடைய இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு என்ன, திசைவேகத்திற்கான சமன்பாடு என்ன, முடுக்கத்திற்கான சமன்பாடு என்ன. ஈக்குவேஷன் ஃபார் டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சலரேஷன். ஓகே, ரொம்ப சிம்பிள் தான். அந்த டயக்ராமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செங்கோண முக்கோணம் ஃபார்ம் ஆகுது இல்லையா. ஸோ ஓபி ஏன்னு கூட வச்சுக்கலாம், இல்லை இந்த பக்கம் ஒய் ஆக்சில் போனீங்கன்னா ஓபிஎன் அப்படிங்கிற ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆகுது. ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள், செவ்வக செங்கோண முக்கோணம். அங்கே தீட்டா அட்டு பி ஃபார்ம் ஆகுது. ஸோ அப்போ நீங்கள் வந்து சைன் தீட்டா எடுத்தீங்கன்னா ஃபார்முலா தான் 1 செகண்ட். சைன் தீட்டா வந்து என்னென்னா எதிர்பக்கம் பை கர்ணம், ஆப்போசிட் சைடு டிவைடட் பை ஹைபோட்டனிஸ். சைன் தீட்டா ஈக்குவல் டு ஓஎன் பை ஓபியா. வெரி குட். ஸோ ஓஎன் ஈக்குவல் டு ஓபி சைன் தீட்டா. ஓபிங்கிறது என்ன, அந்த வட்டத்தினுடைய ஆரம். ஸோ ஏ சைன் தீட்டா அப்படின்னு கிடச்சிருது. வாட் இஸ் தீட்டா? தீட்டா இஸ் ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது கோண இடப்பெயர்ச்சி. கோண இடப்பெயர்ச்சிங்கிறது என்ன, கோண திசைவேகம் இன்டு காலம். ஸோ தீட்டா இஸ் ஈக்குவல் ஒமேகா இன்ட்டு டி. ஸோ y is equal to a sin omega t அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இது இடப்பெயர்ச்சிக்கான சமன்பாடு. இப்போ எப்பெல்லாம் வந்து இந்த ஒமேகா டி மாறுதோ அப்போல்லாம் கண்டிப்பாக ஒய் மாறும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஒமேகா டி 0 அப்படின்னா சைன் 0. ஸோ y is equal to 0. ஒமேகா டி பை பை 2னா சைன் பை பை 2. சைன் பை பை 2 1. ஸோ 1 இன்ட்டு ஏ வந்து ஏ. ஸோ ஒய் எங்கே போயிடும், மேக்ஸிமம் வேல்யூக்கு போயிடும். தட் இஸ் கால்டு ஆம்ப்ளிடியூட். அதுக்கு பேர் வீச்சுன்னு பேர். இந்த மாதிரி தீட்டாவுடைய வேல்யூஸ் மாற மாற ஒய்யோட வேல்யூ மாறும். இஸ் அ பியூர் சைன் வேவ். ஏன்னா y is equal to a sin omega t போது அந்த கிராஃபை நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சைன் வேவ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். வெரி குட். தென் வாட் இஸ் த ஃபார்முலா டு ஃபைண்ட் அவுட் தி வெலாசிட்டி? திசைவேகம் கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பாடு என்ன? இப்போ இடப்பெயர்ச்சி தெரிஞ்சால் திசைவேகம் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெரி குட். இடப்பெயர்ச்சி மாறுபாட்டு வீதம் திசைவேகம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ வெலாசிட்டி அப்படிங்கிறது dy by dt. ஸோ d by dt ஆஃப் y. yங்கிறது என்ன, a sin omega t. ஸோ a நீங்கள் வெளியில் வச்சுருங்க. ஸோ d by dt ஆஃப் sin omega t அப்படின்னு கிடைக்குது. sin omega t நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணீங்க அப்படின்னா cos omega t இன்ட்டு ஒமேகான்னு கிடைக்கும். ஸோ ஒமேகாவை நீங்கள் வெளியில் வச்சுட்டீங்க அப்படின்னா a omega cos omega t அப்படின்னு கிடைக்கும். இந்த a omega தான் வெலாசிட்டியோட பீக் வேல்யூ. இதை நீங்கள் வேறு மாதிரி கூட நம்ம சொல்ல முடியும். ஓகே, இப்போ சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ என்ன, 1. அப்போ காஸ் தீட்டாங்கிறது என்ன வரும், ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா. அங்கே ஒரு சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம் பாருங்கள். ஜஸ்ட் சின்ன மேத்தமெட்டிக்ஸ் தான். ஓகேவா, உங்களுக்கு v புரியுதா? ஸோ v வந்து d பை dt ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ a ஒமேகா காஸ் ஒமேகா டி கிடைக்குது. காஸ் ஒமேகா டிங்கிறது ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஒமேகா டி. இப்போ ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஏயை ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே கொண்டு போகிறீங்களா? கொண்டு போகும்போது எப்படி போகும் ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே? வெரி குட், ஸ்கொயராக உள்ளே போகும். ரைட். அப்போ ஏ ஸ்கொயர்
minus a square sin square omega t. What is a sin omega t? Good. அது y. அப்போ y ஸ்கொயராக மாறுது. ஸோ v is equal to omega into root of a square minus y square அப்படின்னு நமக்கு கிடைக்குது. வெரி குட். லாஸ்ட்டில் நான் என்னங்க வரேன்னா முடுக்கம் வரேன். ஆக்சலரேஷன். ஆக்சலரேஷனுங்கிறது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி dv by dt. அதாவது d by dt of v. v யோட ஃபார்முலா என்ன? a ஒமேகா cos ஒமேகா t. இப்போ நீங்கள் டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கள். a ஒமேகா வெளியில் எடுத்துருங்க. cos ஒமேகா t டிஃபரன்ஷியேட் பண்ணிங்கன்னா மைனஸ் sin ஒமேகா t இன்ட்டு ஒமேகா. ஆல்ரெடி ஒரு ஒமேகா உங்கள் கையில் இருக்குது. அப்போ மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் a sin ஒமேகா t. ஹியர் a sin ஒமேகா t அப்படிங்கிறது என்னது? இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட், இடப்பெயர்ச்சி. ஸோ ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது இங்கே உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் y அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இது வெரி இன்ட்ரெஸ்டிங் ஒரு ரிசல்ட். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒமேகா ஸ்கொயரை வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறீங்க, இல்லை ஒமேகா ஸ்கொயரை நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா a வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். இதுதான் when we start, நான் ஆரம்பிக்கும் போது அப்படி தான் சொன்னேன். a வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா நம்ம ரிசல்ட்டே சொல்லுது a வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய்ன்னு சொல்கிறதுனால a வந்து ப்ரொபோர்ஷனல் டு y. அப்போ கான்ஸ்டன்ட் யார்? கான்ஸ்டன்ட் வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர். இந்த மைனஸ் எதை குறிக்குது அப்படின்னா எப்பொழுதுமே பொருளானது, இடப்பெயர்ச்சி அடைந்த பொருளானது மையப்புள்ளியை நோக்கியே முடுக்கமடைகிறது அப்படிங்கிறத வந்து இந்த ஃபார்முலா காமிக்குது. ஸோ இந்த டயக்ராம்ஸ் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹவு டு பிளாட் ஏ கிராஃப் அப்படின்னு பார்க்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பியூர் சைன் வேவ். இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. இட் வில் ஸ்டார்ட் ஃப்ரம் ஜீரோ. நீங்கள் ஒமேகா டி ஜீரோ போட்டிங்கன்னா ஜீரோவில் ஸ்டார்ட் பண்ணும். வேற காஸ் எங்கே ஸ்டார்ட் பண்ணுது பாருங்கள். காஸ் வந்து ஏ ஒமேகாவில் ஸ்டார்ட் பண்ணுது. ஏன்னா ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. வென் ஒமேகா டி இஸ் ஜீரோ காஸ் ஜீரோ இஸ் 1. அப்போ அது மேலேருந்து ஆரம்பித்து எல்லாமே பீரியாடிக்கல் தான், எல்லாமே அப் அண்ட் டவுன் போகும். ஆனால் அதே மாதிரி முடுக்கத்துக்கு வாங்க. முடுக்கம் வந்து மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் ஏ சைன் ஒமேகா டின்னு வரதுனால இப்போ ஒமேகா டி ஜீரோனா நோ ப்ராப்ளம், அது ஜீரோவில் ஆரம்பிக்கும். ஆனால் 90 போடும்போது மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் அப்படின்னு போயிடும். ஸோ அதனால் அது கீழ் நோக்கி அந்த கிராஃப் ஆனது போகும். இந்த ப்ராப்ளம் என்ன சொல்ல போனால் இது நீட்டில் கேட்ட ப்ராப்ளம். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய ஒரு கணக்கு நாம் இதை டிஸ்கஸ் பண்ணலாம். கொஞ்சம் கவனமாக பார்க்க மாதிரி நான் கேட்டுக்கிறேன் உங்களை. ஒரு துகளானது தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்வதாக கொள்வோம். x1 நிலையில் துகளானது v1 திசை வேகத்தையும் x2 நிலையில் v2 திசை வேகத்தையும் பெற்றிருப்பதாக கருதுவோம். அலைவு நேரம் மற்றும் வீச்சின் தகைவு. ஆக்சுவலாக தகைவு அப்படின்னு சொல்லக்கூடாது, ஸோ தகவு. ஸோ இட்ஸ் எ ரேஷியோ. அதை வந்து t/a is equal to 2 pi into square root of x2 square minus x1 square by v1 square x2 square minus v2 square x1 square என காட்டுகன்னு கொடுக்குறான். ஓகே, இப்போ வியோட மதிப்பு நமக்கு தெரியுமானவர்களே. v என்பது ஒமேகா is equal to root of a square minus x squareங்களா. ஸோ ஜஸ்ட் ஸ்கொயர் பண்ணிக்கிங்க. இப்போ என்ன வரும்? முதல் ஸ்டெப்பில் v square equal to omega square into a square minus x square. ஓகே, இப்போ x1 நிலையில் வெலாசிட்டி v1 சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுறீங்க? எக்ஸுக்கு பதிலாக x1 போடுங்க, விக்கு பதிலாக v1 போடுங்க. ஸோ v1 square equal to omega square into a square minus x1 square. அதே மாதிரி எக்ஸுக்கு பதிலாக x2 போடுங்க, விக்கு பதிலாக v2 போடுங்க. ஸோ v2 square equal to omega square into a square minus x2 square. இப்போ என்ன பண்ணுறீங்க? சப்ட்ராக்ட் பண்ணுங்க, கழிச்சிருங்க. v1 square minus v2 square கழிக்கும் போது என்ன பண்ணுவீங்க? ஒமேகா ஸ்கொயரை காமனாக எடுத்துருங்க. a square minus x1 square minus a square plus x2 square. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும் உங்களுக்கு? அந்த a square வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ x2 square minus x1 square கிடைக்கும். ஸோ ஃப்ரம் திஸ் வாட் இஸ் ஒமேகா ஸ்கொயர் கீழே கொண்டு வந்துடுங்க. அப்போ v1 square minus v2 square divided by x2 square minus x1 square. Then what is omega? Omega அப்படிங்கிறது root of this quantity, root of v1 square minus v2 square by x2 square minus x1 square. What is omega? Very good. ஒமேகாங்கிறது கோண திசை வேகம் அப்படின்னு சொல்கிறோம், இல்லை கோண அதிர்வெண் சொல்கிறோம். கோண அதிர்வெண்கிறது 2π/t ரைட்டுங்களா. கோண திசை வேகத்துக்கும் அதே மாதிரி தான் சொல்லுவோம், 2π/tன்னு சொல்லுவோம். ஸோ ஃப்ரம் திஸ் வாட் இஸ் t? t வந்து 2π into root of அப்படி ரெசிப்ரோக்கலாக மாறுது x2 square minus x1 square by v1 square minus v2 square. சப்போஸ் உங்களுக்கு வந்து இப்போ உங்கள் ரிசல்ட் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து என்ன தேவைப்படுதுன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷனை செகண்ட் ஈக்குவேஷனை டிவைட் பண்ணுங்கள். v1 square by v2 square போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒமேகா ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுதா. ஓகே, ஸோ அப்போ உனக்கு என்ன கிடைக்கிதுன்னா a square minus x1 square by a square minus x2 square கிடைக்குங்களா. இப்போ நீங்கள் ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஏயை
நீங்கள் காமனாக எடுத்துருங்க. தட் மீன்ஸ் ஏ ஸ்கொயரை காமனாக எடுத்துகிட்டு தென் யூ டேக் த ஸ்கொயர் ரூட். ஸோ போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரூட் ஆஃப் தட் குவான்டிட்டி கிடைக்கும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு டி இருக்குது, ஏ இருக்குது. ஸோ டி பை ஏ கண்டுபிடிச்சிங்கன்னா யூ வில் கெட் த ரிசல்ட். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங் ப்ராப்ளம், கோ த்ரூ பண்ணுங்கள். இப்போ நான் இப்போ முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்ல போகிறேன். தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பொருளுக்குமான ஆற்றல் என்னவாக இருக்க போகிறது? இப்போ ஆற்றல் நான் சொல்ல போகிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்க நிலையாற்றல், இயக்க ஆற்றல் ரெண்டுமே இருக்குது. அப்போ தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய பொருளுக்கான நிலையாற்றலை கண்டுபிடிக்கணும், அதே போல் இயக்க ஆற்றலை கண்டுபிடிக்கணும். ஸோ இது ஃபோர்ஸ் நம்ம எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் மைனஸ் டியூ பை டிஎக்ஸ்னு வருது. இங்கே ஃபோர்ஸ் மைனஸ் கேஎக்ஸ். ஸோ அதுலேருந்து டியூ கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ டியூ கேஎக்ஸ் டிஎக்ஸ். இப்போ நீங்கள் எனக்கு நிலையாற்றல் வேணும் அப்படின்னா யூ ஹேவ் டு இன்டகிரேட் பண்ணும்போது இன்டெக்ரல் கேஎக்ஸ் டிஎக்ஸ்னு கிடைக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கே வெளியே எடுத்தீங்கன்னா இன்டெக்ரல் எக்ஸ் டிஎக்ஸோட வேல்யூ எக்ஸ் ஸ்கொயர் பை 2. இங்கே கே எம் ஒமேகா ஸ்கொயருங்க. ஸோ தேர்ஃபோர் உங்களுக்கு யூ ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு half m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கிது. இது நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா நிலையாற்றலை குறிக்கக்கூடியது. இப்போ இயக்காற்றலுக்கு என்ன ஃபார்முலா? half mv ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு ஏற்கனவே வி ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு தெரியும். என்னது? ஒமேகா ஸ்கொயர் இன்ட்டு ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ half mv ஸ்கொயரில் அந்த வி ஸ்கொயர் வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். உங்களுக்கு இயக்காற்றலுடைய மதிப்பு 1/2 m ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் காஸ்டில் கூட நீங்கள் போட்டாலும் யூ வில் கெட் த சேம் ரிசல்ட். உங்களுக்கு நிலையாற்றலுக்கான மதிப்பு தெரியுது, இயக்காற்றலுக்கான மதிப்பு தெரியுது. நிலையாற்றலுக்கு என்ன மதிப்பு? 1/2 m ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். இயக்காற்றலுக்கு 1/2 m ஒமேகா ஸ்கொயர் இன்டூ எஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி 1/2 m ஒமேகா ஸ்கொயரை வெளியே கொண்டு வாங்க. என்ன ரிமைனிங் பார்ட் இருக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுது. ஸோ இயக்க ஆற்றலுடைய மதிப்பு 1/2 m ஒமேகா ஸ்கொயர் ஏ ஸ்கொயர். இதை நீங்கள் சைன் காஸ் ரெப்ரசன்டேஷனில் போனாலும் யூ வில் கெட் த சேம் ரிசல்ட். ஸோ த வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் இந்த தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய SHO சிம்பிள் ஹார்மானிக் ஆசிலேட்டருடைய டோட்டல் எனர்ஜி மொத்த ஆற்றலானது வீச்சினுடைய இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறோம். அட் த சேம் டைம் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஆல்சோ. மொத்த ஆற்றல் என்பது மாறிலி. அதாவது நிலையாற்றல் அதிகமாக இருக்கிற போது நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இயக்க ஆற்றல் என்ன ஆயிரும்? 0 ஆகிடும். அப்போ அந்த நிலையாற்றல் தான் மொத்த ஆற்றல், பெரும மதிப்பை பெறுகிறது. அதே போல் இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா நிலையாற்றல் 0 ஆகிடும், இயக்க ஆற்றலுடைய மதிப்பு மேக்சிமம் ஆகும். அப்போ நிலையாற்றல் பெரும மதிப்பை பெறுகிற பொழுது இயக்க ஆற்றல் மினிமம் ஆகிறது, இயக்க ஆற்றல் பெரும மதிப்பை பெறுகிற பொழுது நிலையாற்றல் சிறும மதிப்பை பெறுகிறது. அட் எனி இன்ஸ்டன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டும் ஷேர் பண்ணிக்கும். இது 25%னா இது 75%, இது 50%னா இது 50% அப்படிங்கிறது தான் உங்கள் கிராஃப் காமிக்குது. தேர்ஃபோர் அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் தி டோட்டல் எனர்ஜி ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ஒரு தனிச்சீரிசை இயக்கத்தை மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு பொருளுடைய மொத்த ஆற்றலுடைய மதிப்பு சமமாகவே இருக்கும், மாறாது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஆற்றல் மாறா விதியை கூட இதில் நம்ம பயன்படுத்தி சொல்ல முடியும். ஸோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு முக்கியமான ஒரு இயக்கத்தை பற்றி பார்த்தோம். நிறைய அலைவு இயக்கங்கள் இருந்தாலும் இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் இயக்கம். தனிச்சீரிசை இயக்கத்தை மேக்ரோஸ்கோப்பிக்கில் பெண்டுலம் இந்த மாதிரியான பொருள்களுக்கு காமிச்சாலும் மைக்ரோஸ்கோபிக் லெவலில் ஆட்டம்ஸோட வைப்ரேஷன்ஸ் கூட சிம்பிள் ஹார்மானிக் ஆசிலேட்டராக தான் இருக்கிறது. நீங்கள் மேல் வகுப்புகளில் ஆராய்ச்சி படிப்புகளில் அது சம்பந்தமாக நீங்கள் விரிவாக படிப்பீர்கள். ஸோ இந்த அளவில் தனிச்சீரிசை இயக்கத்தை பற்றி நிறைய விஷயங்களை நீங்கள் இதில் பார்த்துருக்குறீங்க. மேத்தமேட்டிக்கல் டெரிவேஷன்ஸ் பார்த்துருக்குறீங்க. ஸோ தனிச்சீரிசை இயக்கத்தை ஓரளவிற்கு நன்றாக புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். நிச்சயமாக போட்டித் தேர்வுகளுக்கு இதிலிருந்து நிறைய கேள்விகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதை நல்லா புரிந்து கொண்டு படியுங்கள். நிறைய வினாக்கள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால் சிறப்பாக படிக்க வேண்டும். இயற்பியலை எப்பொழுதும் இனிமையாக கற்க வேண்டும், இயற்பியலை சிறப்பாக கற்க வேண்டும். இயற்பியல் எப்போதும் உங்கள் பக்கம் இருக்கிறது, எப்போதும் வெற்றி உங்கள் பக்கம் இருக்கிறது. நீங்கள் சிறப்பாக படிக்க வேண்டும். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் கூறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கீழ்கண்ட முகவரிக்கு கடிதம் மூலமாகவோ மின்னஞ்சல் மூலமாகவோ குறுஞ்செய்தி மூலமாகவோ தெரியப்படுத்தலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: சிறப்பு அலுவலர், கல்வி தொலைக்காட்சி,
8ஆம் தளம் அண்ணா நூற்றாண்டு நூலகம், காந்தி மண்டப சாலை, கோட்டூர்புரம், சென்னை 6,85,000. தொலைபேசி எண் 7824015000.